தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டிக்டாக் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த டைம்ல பிரியங்கா மோகன் இன்ட்ரோடியூஸ் கூட ஆயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இது ஒரு அறிமுக படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை ஒரு ஆரர் மூவியை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மால்லாம் ஆரர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆரர் ஹவுஸ்ல உண்மையாவே பேய் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தீம்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஆரர் ஹவுஸ உருவாக்குறாங்க. அந்த ஆரர் ஹவுஸ்ல உண்மையாவே பேய் இருக்கு. அதனால அந்த ஆரர் ஹவுஸ்க்கு வர கெஸ்ட் எல்லாத்தையும் அந்த பேய் பயமுறுத்தி அனுப்புது. இதனால கலெக்ஷன் அப்படிங்கிறது பிச்சுக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆரர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஆரர் ஹவுஸ்ல பேய் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பேய் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியங்கா மோகனுடைய லவ்வரா இருப்பாரு. இவர் எப்படி பேயா மாறினாரு, அவர் இறப்புக்கு காரணம் என்ன, பிரியங்கா மோகன் இதுல எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த டிக்டாக். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, ஐடியாவா பார்க்கும்போதே ஒரு ஆரர் ஹவுஸுக்குள்ள ஒரு உண்மையாவே பேய் இருக்கிறது ஐடியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதே போல இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய பேக் ஸ்டோரி, வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த லவர் யாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி இந்த படத்துல சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேண்டாம் வெறுப்புக்கு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரியங்கா மோகனே அப்படிதான் நடிச்சிருக்காங்க. அந்த பேசிக் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹியூமர் அப்படிங்கிறது இந்த படத்துல பெருசா எதுவுமே இல்லை. ஆரர் காட்சிகள் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த படத்துல பெருசா எதுவுமே இல்லை. ரொமான்ஸ் சீன் அப்படின்ற மாதிரி அடல் கண்டென்ட் எடுத்து ஒரு சில காட்சிகளை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை முடிச்ச விதமும் சரியில்லை. ஓவராலா பார்க்கும்போது டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் வேணா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கதா செய்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.